வணக்கம். 2017 மே மாதம் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இம்மாதம் என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என கிரக நிலைகளை நாம் ஆராய்கிற பொழுது, உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சூரியன், 5ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே ராகு, 9ஆம் இடத்திலே குரு, 12ஆம் இடத்திலே சனி பகவான், 2ஆம் இடத்திலே புதன் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே புதன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்பலங்கள் நடைபெறுவதில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டால் கூட இறுதியில் இம்மாதம் நற்பலங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 2ஆம் அதிபதியாக சனி 12ஆம் இடம் வருவதால் வரவுக்கு மீறிய செலவுகள் இம்மாதம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரிகளால் நன்மை அல்லது அவர்களால் உங்களுக்கு நன்மை, நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்பட வேண்டிய காலம். இந்த மாதம் அடிக்கடி அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் பண்ண வேண்டிய காலம், அடிக்கடி டூர் போக வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 4ஆம் அதிபதியாக செவ்வாயே 11ஆம் அதிபதியாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு இடங்கிடம் இது வரைக்கும் முடியாமல் இருந்தது, இந்த மாதம் முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு. அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய அன்பு ஆதரவு இந்த மாதம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதோட உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரக்கூடிய காலங்களில் அடிக்கடி இம்மாதம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஒரு சிலர் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதம் அதிகரிக்கும். அதோட இம்மாதமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். 6ஆம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களில் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் அமையும். அதோட எதிர்பார்த்த வேலையில் முன்னேற்றமும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் இம்மாதம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு காதல் கணிந்து அது திருமணத்தில் முடிகிறதுக்கான சந்தர்ப்பமும் இம்மாதம் உண்டு. உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சூரியன் வரக்கூடிய காலகட்டங்களில் ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போக வேண்டிய காலங்கள் உண்டு. 9ஆம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. அப்ராடு பாசிபிலிட்டிஸ் உண்டு. விசா வராதவங்களுக்கு, காலதாமதமானவங்களுக்கு விசா வருவதற்கான வாய்ப்பு இம்மாதங்கள் உண்டு. 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இம்மாதம் ஓரளவுக்கு சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய 11ஆம் அதிபதியாக செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு. 12ஆம் அதிபதியாக குரு இருக்கக்கூடிய காலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் திடீரென்று இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இம்மாதங்களில் உண்டு. மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு சுமாரான மாதம் இருந்தால் கூட இக்காலகட்டங்களில் 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் வாழ்க்கை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். அதோட 5ஆம் இடம் ஸ்போர்ட்ஸை சொல்லக்கூடியது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்டு அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட கலைத்துறையில் மட்டுமல்லாமல் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனும் இம்மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்ய வேண்டிய காலம் உண்டு. 7ஆம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் அதிபதியாக குரு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் சிறு தொழில் அல்லது சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், பிளாட்ஃபார்ம் வியாபாரங்கள்லாம் ஓரளவுக்கு லாபகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அதோட இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இம்மாதம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் துர்க்கையை கும்பிடுங்க, காளியை கும்பிட்டு வாங்க. இந்த மாதம் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் மசூதிக்கு போயிட்டு வாங்க. அது இன்னும் நற்பலங்களை அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோட 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு இம்மாதம் மிகவும் நற்பலனை அளிக்கும். மொத்தத்தில் ஓரளவுக்கு சுமாரான மாதம் தான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், அபலாசைகள், பூத்தில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட அதையெல்லாம் நிவர்த்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் இம்மாதங்களில் உண்டு. ஆக இம்மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.